இன்னைக்கு ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்குவாங்க. அவர் பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர், மருமக மகன். எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ, உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன், மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி. தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27லிருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய், ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய், ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம, ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமாக பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. இப்போ எழுதில நாங்கள் பேசலை, மனசுலேருந்து வருது. இந்த 40 நாள் என்ன பண்ணீங்க, எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல், அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம், எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேடான்னு. இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி. அப்போ இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த 16 நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க, இந்த முரசொலி என்ன எழுதுச்சு, பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க, எல்லாம் தெரியும். அப்போ திருப்பியும் மக்களை பார்க்க போகணும். எப்படி திருப்பியும் கரூர் இருக்கிற, அதாவது எந்த இறப்பாக இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்காக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணலை? இதுதான் ஒரு கூட்டு சதி. 120 யாரு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று செந்தில் பாலாஜி, அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ், நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க அந்த இடம். 3வது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர். ஆக்சுவல் 120 இவங்க தான், கூட்டு சதியே இவங்க தான். ஏன் திண்டுக்கல்லேருந்து பெரியசாமி என்ன வரல? அவங்கெல்லாம் கலைஞர்கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க. மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுக்குங்க தான் இது எக்ஸிக்யூஷன்ஸ். இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறேன். அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம போய் என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநான்னு நினச்சிக்குவாங்க, எனக்கு உங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பார்த்துக்குவாங்க. வரிசையாக இருக்குது. அப்போ திருப்பியும் தலைவர் போனால், தலைவர் பாதுகாப்பு ஓகே, அதில் ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திபனுக்கு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரூர்லேருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாமல் வெறும் ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம். மித்த மண்டபம் எல்லாருமே ப்ரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி, உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே, எங்ககிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க, கிளியரன்ஸ். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை, ஆனால் அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும், பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல. தலைவர் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லலை. அங்கே தான் அந்த அவருடைய உண்மை இருக்குது.
எவ்வளவு கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு. உறவுகளை இழந்து பார்க்க முடியாம 30 நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு, காவல்துறை, மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு. யாருமே இல்லை, தனியா பார்த்தார். எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம், முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர், திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர். ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த 30 நாள் அம்மா, அக்கா, குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும். அப்படி 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 நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல. அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு. ஆனால் 9 மணி நேரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி நைட்டு 3 மணிக்கு மலர் விலையை வச்சுட்டு 7வது நாள்ல உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற, இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது. அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது. அப்ப அந்த வலியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் 41 குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார். வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது. இங்க இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு. அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ, பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது. நீங்க பாப்பீங்க.